OPOS என்பது ஒன் பாட் ஒன் ஷாட். சமைக்கும் முறையை எளிமைப்படுத்தவும் எரிபொருள் சிக்கனத்தை மனதில் கொண்டும் உருவாக்கப்பட்ட சமையல் முறைதான் இந்த OPOS. இந்த முறையில் சுவையாக சமைப்பதற்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் OPOS எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் OPOS ரெசிபிஸ் தேவைப்படும். அது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு 9965557180 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். வெல்கம் டு OPOS கிச்சன். இன்றைக்கி கமெண்ட் செக்ஷனில் நிறைய கமெண்ட்ஸ் அனுப்பியிருக்காங்க. அதுக்கெலாம் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி வெங்காயம் தக்காளி சட்னி OPOS குக் பாட்டில் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு லிட்டை ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ள இன்னர் விசில் இருக்குது. இப்போ 1/4 கப் எண்ணெய் ஊற்றுறேன். வெங்காயம் 1 கப்பு. வெங்காயத்தை ஒரு சைடில் போடுறேன். தக்காளி ஒரு சைடில் போட்டுக்கலாம். தக்காளி கட் பண்ண தக்காளி ஒரு சைடில் போட்டுடலாம். காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இஞ்சி 1 ஸ்பூன் எடுத்துருக்கு. பூண்டு 2 பல். அப்புறம் உப்பு தேவையான அளவு. கொஞ்சோன்னு வெல்லம் போட்டிருக்கு. இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ மெனுவில் போய் நான் டைம் செட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம வெங்காய தக்காளிலாம் உள்ளே போட்டு வச்சாச்சு. மெனுவில் போய் ஹீட்டில் ஹையில் தான் இருக்குது. டைம் செட் பண்ண போகிறேன். 1 நிமிஷம். ஆன் பண்ணியாச்சு. இப்போ வெங்காயம் தக்காளி உள்ளே போட்டாச்சு. வென்ட் ஓப்பனில் தான் இருக்குது. டைமும் செட் பண்ணியாச்சு. நம்ம அதுக்குள்ளே கமெண்ட் செக்ஷனில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேரளா சிக்கன் கறி செஞ்சு காமிச்சிங்க. கேரளானா சீ ஃபுட் தான் ஃபேமஸ். ஃபிஷ் கறி பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக பண்ண முடியும். சீ ஃபுட் வச்சு நிறையா பண்ணலாங்க. அதில் மீன், நண்டு, எறா எல்லா ரெசிபியும் பார்க்கலாம். இனிமேல் வர்றதில் நிறையா வீடியோஸ் ரிலீஸ் ஆகும். நீங்களும் வெயிட் பண்ணி பாருங்கள். சங்கீதா வினோத் கமெண்ட்டில் சொல்லியிருக்காங்க எக் ரெசிபி வச்சு நிறையா குக் பாட்டில் பண்ண முடியுமான்னு. நிறையா பண்ணியிருக்கோங்க. எக் ரெசிபிஸ் வச்சுட்டு நம்ம எக் கறி பண்ணியிருக்கோம், எக் பாயில் பண்ணியிருக்கோம். இனியும் எக் பிரியாணி அந்த மாதிரி நிறையா வீடியோஸ் ரிலீஸ் ஆகும், பாருங்கள். சௌமியா சக்கரவர்த்தி கமெண்ட்டில் சொல்லியிருக்காங்க குக் பாட்டில் அந்த லிட்டு கேஸ்கட்லாம் மெயின்டைன் பண்ணுறது எப்படி, க்ளீன் பண்ண முடியுமான்னு சொல்லியிருக்காங்க. ஈஸியாக க்ளீன் பண்ணலாங்க. இதை உள்ளே இருக்கு இல்லைங்களா, இதை ப்ரெஸ் பண்ணி இப்படி எடுத்தோன்னா வந்துடும். இதை நார்மல் நம்ம எப்பயும் போல் க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க அந்த ஹோல்ஸ் எல்லாமே நம்ம எப்பயுமே வெண்ட் இதெல்லாமே க்ளீன் பண்ணி வைக்கிறதா நல்லது இல்லைங்களா. திருப்பி நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணிட்டா முடிஞ்சிடும். மெயின்டெனன்ஸ் பண்ணிடலாம் ஈஸியாக. ஹரிபிரகாசம் கமெண்ட்ஸில் கேட்டிருக்காரு ஹாய் சார், ப்ளீஸ் ஃபோக்கஸ் த கேமரா ஆன் குக்கிங் ப்ராசஸ் இன் சீயிங் மோர் ஆஃப் பிராண்ட் ப்ரொமோஷன் ராதர் தென் த ஆக்சுவல் குக்கிங் ப்ராசஸ். இந்த கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் சொல்கிறத விட இதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்கள்கிட்டே நம்ம ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாமே. வெயிட் பண்ணுங்கள். ஹலோ ஹலோ, எஸ். சாமி சார், எப்படி இருக்கீங்க? சாமி எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் சார். இப்போ நாங்கள் கமெண்ட் செக்ஷன் ரீட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே. அதில் லைவாக வீடியோ போயிட்டுருக்கு. ஸோ ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறதை விட நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சொல்லுங்க, என்ன கொஸ்டின்ங்க? இப்போ நம்ம குக்கிங் ப்ராசஸ் வீடியோவில் கம்மியாகும். நம்ம ப்ராடக்ட் தான் நம்ம ப்ரொமோட் பண்ணுறது தான் ஜாஸ்தியாக வர மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் தான் சார் எங்களுக்கு சொல்லணும் ஆன்சர். ஓகே. குக்கிங் ப்ராசஸ் பற்றி அதிகமாக காட்டாம குக் பாட்டை பற்றி அதிகமாக காட்டுறீங்கன்னு சொல்கிறாங்க. கரெக்டுங்களா? கரெக்ட் சார், கரெக்ட் சார். ரைட். சரி, இது OPOS அப்படிங்கிறது இட் இஸ் a very big ocean. ஒரு பெரிய கடல். அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம நிறைய விதங்கள்ல ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம Facebookல இதுக்கு செப்பரேட் குரூப் இருக்கு, OPOS சப்போர்ட் குரூப் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 90,000 பேர் அதுல மெம்பர்ஸா இருக்கிறாங்க. இது போக நம்மளுடைய ஏராளமான புக்ஸ் அமேசான்ல கிண்டல்ல இருக்கு. ஏகப்பட்ட ரெசிபி புக்ஸ் கிண்டல்ல இருக்கு. இது இல்லாம நம்மளுடைய OPOS செஃப் ஆப் அது ஆண்ட்ராய்ட்லயும் ஐபோன்லயும் நமக்கு பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. அதை டவுன்லோட் பண்ணி எத்தனை ரெசிபிஸ் அதுல பாத்துக்கலாம். இது இல்லாம OPOS செஃப் அப்படின்னு தனியா ஒரு சேனல். அது ஒன்லி பாத்தீங்கன்னா குக்கரி சம்பந்தப்பட்டது, ரெசிபி சம்பந்தப்பட்டது, என்ன பண்ணணும் அப்படிங்கறதுக்காக செப்பரேட் சேனல் பை நேம் OPOS செஃப். இந்த 4 விதங்களும் இல்லாம நம்ம தனியா போட்டிருக்கிறது இது என்ன அப்படின்னா இட் இஸ் ஒன்லி OPOS கிச்சன் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோஸ். நிறைய பேருக்கு இன்னும் அவேர்னஸ் இல்லாம இருக்கு. OPOSனா என்ன, குக் பாட்னா என்னங்கிற அவேர்னஸ் இல்லாம இருக்கு. அத லைவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக தான் இந்த ஒரு சேனலோட அப்ஜெக்டிவ். இதுல கண்டிப்பாக நம்ம குக் பாட்டை பத்தியும்
குக்பாட்னால இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் பத்தியும், நம்மளுடைய ஃபியூயல் கன்சப்ஷன்ஸ் எவ்வளவு அவங்க மிச்சம் பண்ண முடியும், உணவு சுதந்திரம் யாரையுமே டிபெண்ட் பண்ண தேவையில்லைங்கிற பத்தி, என்ன எல்லா விதமான வெரைட்டிஸ் இதுல பண்ண முடியும், யாருமே யாருக்கு சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்கல இருந்து வயசானவங்கல இருந்து ஒர்க்கிங் பீப்புள், ஹவுஸ் ஒய்ஃப், ஒர்க்குக்கு போறவங்க, பேச்சுலர்ஸ், தனியா இருக்கிறவங்க, சப்போர்ட் சிஸ்டம் இல்லாம இருக்கிறவங்க, அத்தனை பேருக்கும் இது எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கறத ஒவ்வொருவரையும் தேடி கண்டுபிடிச்சு அவங்கள வந்து நம்ம லைவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கிறோம். சோ இதுல வந்து ரெசிபி ஸ்பெசிபிக் அப்படிங்கறத விட எல்லாமே செய்ய முடியும் அப்படிங்கறத நம்ம அவங்களே ப்ரூவ் பண்ணி காட்டுறோம். அத வீடியோவாக எடுத்து நம்ம வந்து இந்த சேனல்ல போடுறோம். இது வந்து இன்னும் தொடரும். அவங்க இன்னும் மோர் இன்டு ரெசிபிஸ் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல எதை வேணாலும் அவங்க சூஸ் பண்ணலாம். நம்பர் ஆஃப் ரெசிபிஸ் அவைலபிள், கிட்டத்தட்ட வந்து மோர் தென் 6500 ரெசிபிஸ் ஆல்ரெடி அவைலபிள். இது வந்து ஸ்டேட் ஸ்பெசிபிக்கோ இல்ல லாங்குவேஜ் ஸ்பெசிபிக்கோ இல்ல, ஆல் இன்க்ளூடிங் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாம்பார் வைக்கிறதுல இருந்து இன்டர்நேஷனல் ரெசிபிஸ் எல்லாமே நம்ம வந்து நம்ம ஓப்போஸ் மெத்தட் படி பண்றதுக்கு which is all available. சோ அவங்க எந்த ஆப்ஷன்ஸ்னாலும் யூஸ் பண்ணலாம். அவங்களுக்கு தாராளமா இது எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ண சொல்லுங்க. அவங்களுக்கு டெஃபினெட்லி இட் வில் பி மச் யூஸ்ஃபுல். ஓகே சார், நீங்க சொன்னதுக்கு இப்போ வந்து ரொம்ப எல்லாருக்கும் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ரொம்ப தேங்க்ஸ் சார். அவங்களுக்கு ரெசிபி சம்பந்தமா இருந்தாலும் இன்னும் வந்து நமக்கு அதை டெவலப் பண்ணுவோம். ஓகே தேங்க்யூ சார். இன்னைக்கு கமெண்ட்ஸில் நிறையா கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிகிட்டு இருந்தோம். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்குள்ளே சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதில் பார்த்துடலாம். வெங்காய தக்காளி சட்னிக்கு வந்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, நல்லாவே வதங்கியிருக்கு. வெங்காயம் தக்காளியும் நல்லா வெந்துருச்சு. நம்ம போட்ட எல்லாமே சூப்பராக ஃப்ரை ஆகிருக்க மாதிரி இருக்குது. நம்ம இன்னும் ஆற வச்சு அரைச்சிட்டோம்னா வெங்காயம் தக்காளி சட்னி ரெடி. நம்ம நார்மலாக அடுப்புக்கிட்ட நின்று அடி பிடிக்கும், அதை நம்ம வதக்கிட்டு இருப்போம், வச்சுட்டு மறந்துட்டு போய் உட்காந்துருவோம். நம்ம இது வந்து நல்லாவே இதாக இருக்குது. சூப்பராக வெங்காயம்லாம் நல்லாவே வதங்கியிருக்கு. இப்போ நம்ம கரண்டியை வச்சு இப்படி அமுத்தினாலும் நல்லா கட் ஆகுது. பூண்டெல்லாம் சூப்பராக வந்திருக்கு. ஆற வச்சு அரைக்கலாம்.